ஹலோ வலிக்கணும் மம்மி. வணக்கம் வணக்கம். சனிக்கிழமை காலை நேர வணக்கம். வாங்க, காலையில் வெளில நான் எழுந்திரிச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்லாம் முடிச்சு பல்ல விளக்கி தண்ணி குடிச்சிட்டு 2 டம்ளர் தண்ணி குடித்தேன். பல்ல விளக்கி தண்ணியை குடிச்சிட்டு விளக்கேற்றி சாமியை கும்பிட்டு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வலிக்கணும். காலையில் எழுந்திரிக்கிறது எப்படி இருக்கு? காலையில் எந்திரிக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுறது அவ்வளோ நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு இது படித்தேன், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குமா. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நமக்கு எந்திரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆனால் அந்த நேரம் சூரியன் உதிக்கிறதுக்கு அந்த சந்திரன் இதுங்கிறதுக்கும் இடைப்பட்ட நேரமா பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்துல அவ்வளவு தேவதைகள் இப்படி உலாவாகலாம். 5:30க்குள்ள 3:30லேருந்து 5:30க்குள்ள அவ்வளவு தேவதைகள் உலாவாகலாம். அந்த தேவதைகள் உலாவும் போது நம்ம ஏதாவது மனசுல நினைச்சு கேட்டோம்னா அது நமக்கு கொடுப்பாங்க. அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறவங்க எல்லாம் கிடைக்குது அவங்களுக்கு. அப்ப நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்துல, ஆனா இதுல ஜோக்குக்கு போடுறாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல தான் இது பேப்பர் போடுறாங்க, எந்திரிக்கிறேன், பால்காரன் எந்திரிக்கிறேன், அவங்க நல்லா எந்திரிக்கிறாங்க. என்ன ஜோக்குக்கு சொல்றாங்க. ஆனா பிரம்ம முகூர்த்தம் அவ்வளவு சக்தியா ஒருத்தர் நேற்று போட்டிருந்தாரு. அவரு நேற்று நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி அதுதான் நான் படிச்சேன். இதுல அவ்வளவு சக்தி வாய்ந்தான் பிரம்ம முகூர்த்த நேரம். வாழ்க்கையே மாற்றுமா. அது ஒரு சிலருக்கு தானே இல்லை, எல்லாருக்குமே அப்படியா. நம்ம அதை நினைச்சு சும்மா எந்திரிச்சு நீ விளக்கு கூட ஏற்ற வேண்டாம். எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு கை கால் மூஞ்சி கழுவிட்டு நீ நல்லதை நினைச்சினாவே போதுமா. எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நீ நினைச்சாவே போதுமா. பிரம்ம முகூர்த்தத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கான். ஏன்னா தேவதைகள் இப்படி உலாவிக்கிட்டே இருக்குமா 3:30லேருந்து 5:30 வரைக்கும், சூரியன் உதிக்கிற வரைக்கும். அப்ப அந்த தேவதைகள்ல ஏதோ ஒரு தேவதைக்காவது காவலை கேட்டுருவோம். என்ன ஆகா இவங்க இதை நினைச்சு கேட்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்படி அப்ப அவங்களுக்கு வரம் கொடுப்பாங்க. வரம் கொடுத்துருவோம்ட்டு கொடுப்பாங்க. சரி மம்மி, 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு ஆள் பணக்காரனானும் பணக்காரனான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். கிடைக்கும் கண்டிப்பா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆயிடுவாங்களா. அது கன்ஃபார்மா நடக்கும் தானா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆயிடுவாங்க. இது அவிய போடணும் முட்டையை. அப்புறம் இன்னைக்கு சமையல் மம்மி? முட்டை குழம்பு. முட்டை எடுத்து வச்சிருக்கேன். முட்டையை வேக வச்சு இந்த தக்காளியெல்லாம் முட்டை குழம்புக்கு தான். முட்டையை வேக வைக்கிறதுக்கு ஒரு சட்டி எடுக்கணும். தனியாக வேக வைக்க போகிறேன். குக்கரில் வேக வச்சா குக்கர் வேற வளர்க்கணும். இன்னைக்கு குக்கருக்கு சரி குக்கர்லேயே வேக வச்சிருவோம். குழம்பு வைக்க தானே வேணும். ஆமாம், குக்கர் தான் வள்ளிக்கண்ணம்மாவின் ஆயுதம். ஆமாம், ஹெல்பிங் ஆயுதம் மம்மி. உங்கள் பாரத்தை குறைக்கிறதுல அது ஒரு ஆள். ஆமாம், 5 நிமிஷம் வந்துடும் குக்கரில் வச்சோம்னா. இதில் வச்சோம்னா எவ்வளோ நேரம் வேகுதுன்னு தெரியாது. இதுனா விசில் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எத்தனை மம்மி? 4 முட்டை எடுத்துருக்கீங்களா? ஆமாம், 4 முட்டை. 4 முட்டை போட்டு குழம்பு வச்சுக்கிட்டோம்னா குழம்பு வச்சு முட்டையும் தொட்டுக்கலாம். ஆமாம். பீட்ரூட் இப்போ செய்யலையா? செய்யணும். பாப்பே முடிஞ்சா செய்வேன். இதே மம்மி கல் உப்பு வேகிறது. கல் உப்பு போட்டால் தோல் நல்லா உருக்கி வரும். அதுக்காக கல்லுப்பு போட்டு நம்ம முட்டை வேக வச்சோம்னா தோல் நல்லா உருக்கி வரும். இரு, நான் அந்த இதை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இந்த டயர் எடுத்துகிட்டு வந்தாச்சா? டயர் எடுத்துகிட்டு வந்தேன். சமயத்தில் இல்லாத குழப்பமெல்லாம் பண்ணோம். மாட்டவே வராது. ஆமாம்,
என்னடா திடீர்னு மாட்ட வரலன்னு பார்த்தா ஆனால் ஏதாவது மாட்டியிருக்காது. குட்டிக்கு வெடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன எடுக்கணும்? அதுக்கு நம்ம 2 அடுப்புமே என்கேஜாக இருக்கே, என்ன பண்ண போறீங்க? அதில் ஒலை ஊற்றி போட்டிருக்கேன். இதில் வந்து பால் காயுது. பாலை இறக்கிட்டு தான் இதை ஏற்றணும். பாலை இறக்கிட்டு தான் அதை ஏற்றணும். டீத்தூள், சர்க்கரை. ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் 5 மணிக்காவது எழுந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அவங்கள எழுந்திரிச்சு ஒரு 48 நாளாவது, ரொம்ப செய்ய முடியாட்டியும் ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் செஞ்சா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பிரபஞ்ச சக்திக்கு மிஞ்சினது வேற எதுவுமே இல்லை. பிரபஞ்சம்தான் அது சக்தியை நமக்கு இது பண்ணுது. நாட்டு சக்கரை. இன்னொருத்தர் அவர் சொல்லியிருந்தாரு, அதுல கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அவருக்கு கேன்சர் 8 வருஷமா. என்ன 8 வருஷமா கேன்சர்ல ரொம்ப அவதிப்பட்டாராம். என்னடா பண்றதுன்னு இருக்கல அவங்க அக்கா சொன்னிச்சான், இப்ப வேற டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டாங்களாம். இப்ப நீ 4 மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிடு, 3:30க்கு எந்திரிச்சு நீ விளக்கேற்றி சாமி கும்பிடு, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும். இன்னைய வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காராம். எவ்வளவு நாளாச்சு தெரியல, எவ்வளவு நாளாச்சுன்னு தெரியல. இப்பதான் பாடி ஃபுல்லா செக்அப் பண்ண போறேன் அப்படின்னாரு. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு சாமி கும்பிடுறது. அது நல்ல இயற்கை காற்று நல்லா வருதுல்ல? இயற்கை காற்று. ஆமா. ஆனால் ஒரு சிலர் 8 மணிக்கும் 7 மணிக்கும் 10 மணிக்கும் எந்திரிக்கவே கூடாது. நம்ம முத்துவினாவெல்லாம் அப்படியே தான் பண்ணுவார். உடம்புக்கு இது தனி சக்தி கிடைக்குமா? இப்ப நம்ம எந்திரிச்சிட்டு ஒண்ணும் நமக்கு குறைவு இல்லை. யோசிச்சு பாரு, நம்ம அப்படித்தானே எந்திரிக்கிறோம். எல்லாம் நல்லா தானே இருக்கு. ஒரு சிலர் அது வந்து இது செல்லம், நாங்க இப்படிதான். ஆமா, நாங்க பெட்ரோல விட்டு எந்திரிக்கிறதுக்கே 8 மணி ஆயிரும். செல்லம் ஓவியம் பாரு, மோரக்கட்டையில பாருங்க. எது நல்லதா? ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சவங்க பூரா பிரபஞ்சத்துல எந்திரிச்சு இதுனவங்க தானா ஜெயிச்சவங்க பூரா. அரிசி கிளஞ்சி போட போறாங்க, வலையில் அரிசி போடுறாங்க. இங்கே டீத்தூள் போட்டிருக்கீங்க மம்மி, கொதியா வரல. நம்மளால மலையை பிடிச்சி வெட்டுனா வெட்ட முடியாது, காலையில எந்திரிக்க கூட முடியாது. நம்ம கஷ்டம், நம்ம ஏதோ ஒரு கஷ்டப்பட்டா தானே கடவுள் நமக்கு நல்லது கொடுப்பாரு. என்ன இப்போ மலையை பிடிச்சி வெட்டுனா வெட்ட முடியாது, அது நம்மளுக்கு கஷ்டம். நம்மளால முடியாது, ரொம்ப எஃபெக்ட் எடுக்கணும். என்ன கொஞ்ச நேரம் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு எந்திரிச்சு சாமி கும்பிட்டு நம்ம வேலையை செஞ்சா அதுக்கப்புறம் ஒரு 9 மணி 10 மணிக்குள்ள கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். என்ன எழுந்திரிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல தூங்கிக்கலாமா? ஆமா, அப்படிதான் செல்வி எல்லாம் சொல்றாரு. எந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு திருப்பி வேணாலும் படுத்துங்க. ஆனா இந்த தேசமங்கேற்கரிசி ஒருத்தர் அது அப்படி படுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா செல்வி சொல்றாரு, நீங்க வந்து 3:30க்கு எந்திரிச்சு கைகால் மூஞ்சி கழுவிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு திருப்பி உங்களுக்கு தூக்கம் வந்தா வேணா படுத்துங்க, அது ஒன்றும் தப்பே இல்லைங்கிறார் செல்வி பிரபஞ்சத்துல எந்திரிக்கதான் சொல்றாரு. அந்த 3:30 மணிக்கு எந்திரிங்கன்னு சொல்றாரு. எல்லா ஐயர்களுமே சொல்றாரு. தேசமங்கேற்கரிசில 4 மணிக்கு எந்திரிச்சு காலை கடலாம் முடிச்சுட்டு அந்த அம்மாவெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு பல்ல விளக்கி மூஞ்சி கழுவி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்களாம். அவங்க சமைக்கலாம் ஆள் இருக்கும் போல எக்ஸசைஸ் பண்ணி அவங்களுடைய வேலைகள் எல்லாம் இந்த முளைகட்டினதை திங்கிறது, இந்த மஞ்சத்தூள் போட்டு தண்ணி குடிச்சா அவ்வளோ நல்லதான். அந்த மாதிரி அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு அவங்க கரெக்டா ஊர் பிரயாணம் வேற போயிடுறாங்க, ஒவ்வொரு கோயில. என்ன அவங்க போய் விசிட் பண்ணி பண்ணுவாங்க, போய் போடுறாங்க அவங்க. ஆனா கோயில் மட்டும் தானே காமிக்கிறாங்க, அந்த அம்மா சொல்றது மட்டும் தானே. இல்ல ஒரு நாளாவது போய் விசிட் பண்ணிருக்கணும்ல. ஆமா, போவாங்க அப்படி. அவர் பேங்க்ல வேலை பார்க்கறானா, அவங்க ஹஸ்பண்டு ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்க்கறானா, 2 பிள்ளைங்க இருக்கு.
ஆனால் அந்தம்மா எந்திரிச்சாச்சுன்னா படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு விருந்தினரை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சி விட்டு மகாலட்சுமி அழைக்கிறது தான் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுங்கிறது. மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சி விட்டு வீட்டுக்குள்ளே வந்து மகாலட்சுமி வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் தூங்கினோம்னா மகாலட்சுமிக்கு மரியாதை இல்லை. என்ன, ஒரு விருந்தினரை நம்ம கூப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் நீங்கள் வாட்டுக்கு உட்காந்துருங்க நாங்கள் இந்த வந்துடுறோம்னு போய் படுத்து தூங்கினா அவங்களுக்கு மரியாதை இல்லை. அப்படித்தானே? அவங்களுக்கு என்னவோ அதை பண்ணணும், அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணணும், செய்யணும், கொடுக்கணும், அப்படி பண்ணணும். அப்படிதான் தேசமங்க இருக்கிற சொல்றாங்க. ஆனா செல்வி எல்லாம் நீங்க 3:30 எந்திரிச்சிட்டு உங்களுக்கு டயர்டா இருந்துச்சு முடியல எனக்கு போய் படுத்துக்குங்க, அது ஒன்றும் தப்பே இல்லை. ஆனா காலையில 3:30 எந்திரிச்சு பல்ல விளக்கி மூஞ்சி கழுவி சாமியை கும்பிட்டு சாமியை நினைச்சு ஒரு 10 நிமிஷம் கும்பிட்டு நீங்க உங்க காலை கடமையில செஞ்சு எல்லாம் போய் படுத்துக்கிறனாலும் தூங்குங்க. ஒரு 7 மணி 8 மணிக்கு வேலை. ஆமா, அப்படி படுத்து தூங்குங்கன்னு தான் சொல்றாரு அவர். ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா எல்லாமே நல்லது நடக்குமா? கண்டிப்பா. நேற்றுதான் அவர் இதே ஒரு பதிவா அவ்வளவு வீடியோ போட்டிருக்காரு. நான் பார்த்த ஒரு 45 வயசு தான் இருக்கும், நல்ல ஃபேமிலி மேன் தான். ஆனா அவருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏதோ திண்டாட்டமாக எதுவுமே கிடைக்கலையா. அதுக்கப்புறம் என்னடா இதுக்கு வழி, அது மாதிரி அவர் சொல்றாரு. அவரு நான் படிச்சேன், 2 தான் படிச்சேன், அவர்கிட்ட நிறைய படிக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்க பேசாம விட்டுறணுமா 2 நாளைக்கு. அந்த நேரத்துல நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா பேசாம விட்டுறணுமா 2 நாளைக்கு. 2வது நாளைக்கு நம்மளுக்குள்ளே ஒரு தோணல் ஆரம்பிக்கும், இதுக்கு இப்படி செஞ்சா என்ன நம்மளுக்குள்ளே இருந்தே நமக்கு அதுக்கான தீர்வு வருமா. 2 நாள் விட்டுறணும், அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்கக்கூடாது எதுக்குமே. 2 நாள் விட்டுறணும். 2 நாள் கழிச்சு விட்டோம்னா அதுவே ஒரு நம்ம மனசே நமக்கு தெளிவான ஒரு முடிவு கொண்டாந்து விடுமா. எல்லாருக்குள்ளயும் அந்த ஆற்றல் இருக்கு. அதனால 2 நாள் விட்டுருங்க. எதோ பிரச்சனையா எதுலையும் முடிவு எடுக்காதீங்க, விட்டுருங்க. போற போக்குல போட்டுன்னு விட்டுருங்க. 2 நாள் கழிச்சு உங்களுக்கே அதோட தீர்வு உங்களுக்குள்ளே கிடைக்கும். கிடைக்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அதை இமீடியட்டா முடிவு சொல்றதா இருந்தா மம்மி, இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து இதை விற்க 2 நாள் கழிச்சு சொல்றோம்னு தான் சொல்லணும். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டா போறதா இருந்தா அது போக தேவையான அந்த மாதிரி விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதெல்லாம் போக தேவை. அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போகணும். மிச்ச பிரச்சனைகளுக்கு, ஃபேமிலி மேட்ரு, மற்ற பிரச்சனைகள், ஆறப்படுற விஷயங்களுக்கு ஆற போடணும். அப்படி நம்மளுக்குள்ளே தீர்வுகள் நிறைய இருக்கு. நம்ம அதையே இதுனுக்கணும், எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ளே நம்மளை யோசிச்சா நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையவே நம்ம அமைதியா வாழலாம் நல்லா. என்ன, யாரையும் இருந்தாங்க நான்லாம் பார்த்த படிச்சுதேன். எனக்கெல்லாம் யாரும் சொல்லித்தரல, எனக்குள்ளே நான் தீர்வெல்லாம் நானே கொண்டாந்துக்கிறதேன். நீங்களே உங்க மனசு தேத்திக்கிறதேன். நான் என்ன சொல்லி தேத்திப்பீங்க? என்ன சொல்லி தேத்திப்பீங்க? நம்மளுக்குள்ள நடக்கும். நம்ம எந்த தப்பும் செய்யல, நம்ம தப்பான வழியில போல எந்த தப்பும் செய்யல. கடவுள் நமக்கு நல்லது கொடுப்பாரு கண்டிப்பா. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நல்லா வருவோம் கண்டிப்பா. அந்த எண்ணம் தான் எனக்கு. இப்ப கஷ்டம் இருந்தா கஷ்டத்தை தாண்டணும்ல. கஷ்டம் இருந்தா அந்த கஷ்டத்தை பொறுத்துக்கதான் வேணும். அதை தாண்டினதே நல்லது. எனக்கெல்லாம் எனக்குள்ளே யோசிச்சுதான் நான் இந்த அளவுக்கு கொண்டாந்தேன் குடும்பத்தை. எனக்கெல்லாம் ஒரு ஆறுதல் சொல்ல ஆள் கிடையாது, ஒரு சாயறதுக்கு ஒரு தோல் கிடையாது, ஆறுதல் சொல்ல ஆள் கிடையாது, எனக்கு ஒரு நல்லது சொல்ல கூட ஆள் கிடையாது. உங்களுக்கெல்லாம் நான் சொல்ற மாதிரி எனக்கு சொல்றதுக்கு கூட ஆள் கிடையாது. எல்லாருமே எனக்கு இன்னைக்கு எகென்ஸ்டா தான் பண்ணாங்க. எங்க அக்காவெல்லாம் புருஷன் இருந்து பிள்ளை இருந்து எல்லாம் பண்ணி நான் அவசர அவசரமா சேலத்தை வச்சு காய போட்டிருப்பேன் நம்ம ஆயா வீட்டுல. எல்லா வேலையும் பார்த்து உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி தண்ணி குடிச்சு சமைச்சு எல்லாம் காலையில பண்ணி அவசர அவசரமா நானும் குடிச்சிட்டு சேலத்தை கொஞ்சம் நல்லா காயப்படாம அப்படியே இதுவா போட்டிருப்பேன். அதுக்கு ஆனந்த பெரியம்மா சொல்லுவா, பாரு இவ சேலை எப்படி காய போட்டிருக்கான்னு. அவ பாக்குறது அந்த ஒரே வேலை, குளிச்சு துவச்சு அவ விட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் பண்ணிக்கிறது. பிள்ளைகளை பாக்குறது இல்ல, புருஷனை பாக்குறது இல்ல, எதுவும் பாக்குறது இல்ல. நான் அப்படி இல்லை, பிள்ளைகளுக்கு பண்ணி பிள்ளைகளுக்கு பண்ணி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லாம் பண பிரச்சனையை பார்த்து எல்லா பிரச்சனையும் ஆம்பளை வேலையும் பார்த்து பொம்பளை வேலையும் பார்த்து செய்யும்போது
எல்லா வேலையும் பர்ஃபெக்டா இருக்கும்னா நினைக்க முடியாதுல்ல. என்ன ஒருவேளை அப்படி இப்படித்தானே இருக்கும். இதை அவ சொல்லுவா. அப்ப அவ யோசிச்சு பேசியிருக்காளா யோசாம பேசியிருக்காளான்னு எனக்கு இப்பதான் தெரியும். லேடிஸாக இருந்து இவ்வளோ தூரம் பண்றாங்கன்னு யோசிக்காம என்ன இப்படி காயப்பட்டு வந்துட்ட அப்படின்பா. தனக்கே சிஸ்டராக இருந்து. ஆமா சிஸ்டர் இத்தனைக்கு கூட பிறந்தாக்கா. வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லைன்னு தெரியும். மணிக்கு நம்மளா இருந்தா இந்த அளவுக்கு செய்வோமான ஒரு நிமிஷம் யோசிச்சு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாரு. ஒண்ணும் இல்லை, நம்ம முத்துமினாவே யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறா. அவளுக்கு டிரைவர் இருக்கேன், புருஷன் இருக்கேன், என்ன ஏதாச்சும் ஒண்ணுன்னா பாக்குறதுக்கு டிரைவர் இருக்கேன், புருஷன் இருக்கேன், பையன் நல்ல பையலா இருக்கேன், எல்லாம் இருந்தா அவளுக்கு எனக்கு பிள்ளை அவளுக்கு கஷ்டமா இருக்கு, பிள்ளை அவளுக்கு கஷ்டமா இருக்குங்கிற. இத்தனை பேர் தாங்கியும் கஷ்டமா இருக்குன்னா அப்புறம் என்னன்றது? எதுலதான் ரிலாக்ஸ் காண்றது? அப்புறம் குக்கரை அடுப்புல ஏத்தணும் குக்கர் ஏற்றணும். இந்த பாலை கொண்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு டீ உடல கரண்ட் இல்லாம இருந்துச்சு. இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க கைஸ். இங்கே விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட். காலையில் கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்க மாதிரி இருக்கா. நைட்டுக்கு வந்து திரி மட்டும் தானே மாற்றுறீங்க, விளக்கேற்றல. காலையில் கொஞ்சம் பிரைட்னஸ் கூட இருக்கு. நீங்கள் இந்த பிளக்கு யூஸ் பண்ணுறதில்ல? அதில் ஒன்றும் நம்ம லைட்டே வைக்கலையே. கடவுளே சாப்பிட்டு சீரியல் செட் மாதிரி போட்டோம்னா போடலாம் பிளக்கு குத்தி. வள்ளிக்கு நமக்கு சாமி ரூமில் வேறு என்ன மாற்றம் தேவைப்படுகிறது? சாமி ரூமில் கீழே ஒரு தட்டு வச்சு அதுலேயும் சாயப்பட வைக்கணும். அப்படிதான் நிறைய பேர் வச்சிருக்காரு. இங்கே விளக்கேற்றுறாங்க. இங்கே விளக்கேற்றுறாங்க. இங்கே விளக்கேற்று ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுதான் பெட்ரோல் காலையில் வைத்து. ஏன்னா அது உருகியிலே நானே செஞ்சிருவேன் எல்லாம். இது செய்யறது கொஞ்சம் சிரமம். இது புது டெக்னிக்காக ஏற்றுறீங்க, புதுசு வச்சு ஏற்றுறீங்க. மகாலட்சுமி தாயாரே கடவுளே. தீபத்தட்டு மாற்றிருக்கீங்க. அதுதான் சிரமமா இருக்கு. அதுதான் இந்த உதவும் உங்களுக்கு. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. நிறைய பேர் இப்போ தீபம் காமிக்கிறதும் சூடத்தில் காமிக்கிறது இல்லை. ஆமாம், திரியில தான் கட்டுறாரு. முதல்லலாம் சூடத்தில் அணை காட்டினாங்க. சூடத்தில் அணை முதல்ல காட்டினாங்க. ஆமாம் ஆமாம். இப்போதான் கோயிலையே நெய் விளக்கு போட்டு நெய் விளக்குல இருந்து திரி எடுத்து வச்சு தான் காட்டுறாரு கோயில். பிரதோஷத்து காட்டையிலே திரியில் எண்ணெய் ஊற்றிதான் காட்டுறாரு. எதுனா நின்று எரியும், சூடம்னா அமர்ந்துடும்ல. அமர்ந்துடும். அது அப்படி எரிக்கையில பயங்கரமா எரியும். சூடத்துல ஏதோ கலக்குறாங்க இல்ல, நைட்ரேட் மாதிரி ஏதோ ஒண்ணு கலக்குறாங்க, அதனால ரொம்ப இதுவா எரியும். ஆனா கோயில் குளத்துக்கு அதானே வாங்கிட்டு போறோம். ஆமா. ஆனா பொண்ணு கோயில் எல்லாம் சூடம் தான் காட்டுறாரு. ஆமா, திரி காட்டல. சிவன் கோயிலில் தான் திரி பார்த்துருக்கேன். இந்த பிரதோஷத்துக்கு 5 மூக்கு விளக்கு கட்டுவாங்க, இது கட்டுவாங்க தீபத்தட்டு. அப்புறம் பெருசு ஒன்று காட்டுவாங்கல்ல, அது வெயிட்டாக இருக்கும். எனக்கு இந்த உனக்காக வேண்டி எந்திரிக்கிறதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு சாமி கும்பிட்றமேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அதை நினைச்சு எந்திரிக்கிறனால தானே உனக்கு எந்திரிச்சு டெய்லி சமைச்சுத்தாரு. புரியுதா? அது அவ்வளோ பிடிச்சிருக்கா? பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியுதே இந்த ஒரு காரணத்தினாலே அது அப்படின்னு. இல்லைன்னா மெனக்கிட்டே யாரும் எந்திரிக்க போறா? எப்பவும் எந்திரிக்கையில ஃபர்ஸ்ட் அதுதான் நினைப்பேன். ஃபர்ஸ்ட் எந்திரிக்கையில எனக்கு சோம்பேறியா இருக்கும். ஆமா எந்திரிப்போமா வேண்டாமா அப்படின்ட்டு. அப்போ நான் நினைப்பேன், ஐயோ பிரம்ம முகூர்த்தம்ல எந்திரிக்கிற நேரம்
அப்போ நம்ம சாமி கும்பிடலாமே விளக்கேற்றிட்டு தான் அது சுறுசுறுப்பாக அதுக்கப்புறம் எந்திரிச்சு கை கால் மூஞ்சி கழுவிட்டு நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 48 நாள் செஞ்சிருக்கேன் அதில் பெனிஃபிட் கிடைச்சது? அதுல எல்லாம் பெனிஃபிட் கிடைச்சிச்சு. முத்துமி அவள் வீட்டுக்கு போனது அதில் தானே. அவள் நல்லா இருக்கணும்னு ஒரு 48 நாள் வேண்டினேன். அதுதான் அவள் வீட்டுக்கு போனது. அவள் படுத்திருப்பா, நான் 3:30 எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு திருப்பி படுத்தேன். எங்க எந்த வீட்லையா இல்லை அவர் வீட்டில்? பழைய வீட்டில் கார்த்திகப்பா வீட்டில். இந்த வீட்டுக்கு கும்பிடுவேன். ஆனால் ரொம்ப வேர்த்துட்டோம் அங்கே சாமி ரூமுக்குள்ளேயே போக மாட்டோம். ரொம்ப ரேராக தான் போவோம். இல்லை நான் போவேன். ஆயுத பூஜை நான் போய் எடுத்து கூட்டவெல்லாம் போவேன். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. ஆமாம். இல்லை சாமி ரூம் கிச்சனுக்குள்ளே போய் திருப்பி போகணும். சாமி ரூம் ரொம்ப குட்டி. விழுந்த ஜாமம் இடமே இருக்காது. ஆமாம். இதுன்னா தாராளமாக விழுந்த ஜாமம் திருப்தியாக இருக்கலாம். இது சொந்த வீடு. இந்த வீடு நல்ல சௌரியம். நமக்கு என்ன வேர்க்கதை தவிர மிச்சம் எல்லாம் நல்ல சௌரியம். உண்மையில நினைச்சு பார்த்தேன்னா மற்றவங்கெல்லாம் எவ்வளவுதான் கஷ்டப்படுறாரு உலகத்துல உள்ளவங்கெல்லாம். நமக்கு கடவுள் நல்ல கிரேட் கொடுத்துருக்காரு. உண்மையில சத்தியமா நேற்று தானே அதை யோசிச்சேன். நமக்கு ரொம்ப நல்லது கொடுத்துருக்காரு கடவுள். சௌரியமா இருக்கணும். சௌரியமா இருக்கணும். அந்த பிள்ளைக்கு கூட இந்த அளவு சௌரியம் இல்லை. அந்த பிள்ளை பாத்ரூம்லாம் வெளியே தானே? பாத்ரூம் எல்லாம் வெளியே வச்சிருக்கு. ரெண்டாவது யாரும் விக்குன்னு வந்துடலாம். லோயர் இல்லை, அந்த இரும்பு கேட் இல்லை. அவங்களே இப்ப நம்ம செஞ்ச மாதிரி செய்யணுமே பிளான் பண்றாரு. அது புரியாம ஃபர்ஸ்ட் அப்படி கட்டிட்டு இப்ப செலவு மேற்கொண்டு ஏதாவது பணம் வந்து செய்யுது. என்ன? ஆமா, நம்மளால அப்படிலாம் செலவு பண்ணவெல்லாம் நம்மள்ட்ட சக்தி இல்லை. அதனாலதான் கடவுள் நம்ம ஃபர்ஸ்ட் குடுக்கையில ஓரளவு லோயர் வச்சு அந்த வெளிகேட்டு, அதுக்கப்புறம் மர நில வச்சு மரக்கதவு நல்ல இதுவா கொடுத்துட்டாரு கடவுள். போட்டிருக்கீங்களா? சரி வாங்க டீ சாப்பிடுவோமா? கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்னென்ன எப்பப்ப வேணும்னு. கடவுள் செய்வார் கண்டிப்பா. நான் எதை நம்புறனோ இல்லையோ கடவுளை நம்புறேன். என்ன அந்த நம்பிக்கையில் தான் என்னோட வாழ்க்கை பயணம் இந்த அளவுக்கு ஓடிட்டு. எனக்குன்னு மனுஷர் யாரும் இல்லை ஆதரவா சொல்ல. யாரும் என்னை பார்த்தா பாவம்னே நினைக்க மாட்டாரு. அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். கடவுளோட இதுல தான் ஓடுது. ஒரு சிலர் பார்த்தாலே பாவமா இருக்கும். ஆனா அவங்க செய்யறது பூரா பயங்கர வேலையா இருக்கும். ஆனா அவங்கள பார்த்தா பாவமா இருக்கும். வீடியோல நான் நிறைய பாக்குறேன். நிறைய பேரு பயங்கரமா இருக்காங்க, ஆனா ஆள் ஒல்லியா இதுவா இருக்கு. உங்களை பார்த்தா அந்த கமெண்ட்ல போடுறவங்க பாவமா இருக்காங்க அந்த அம்மா, பாவமா இருக்காங்க அந்த அம்மா அப்படின்னு போடுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ போட்டாச்சு, வாங்க டீ சாப்பிடலாம். டீ ரெடி ஆயிடுச்சு, வாங்க டீ சாப்பிட்டு வரலாம். ஹலோ गाइस, எப்போ வேர்த்து ஊற்றுது ஃப்ரெண்ட்ஸ் காலையில். ஆயிடா காலையில் வீட்டுக்குள்ளே நிற்கவே முடியல. गाइस கரண்டி, ரெண்டாவது கரண்டி. சளி பயங்கரமாக பிடிக்குது. போய் துடைக்கல நான் சளியை வேற. சுத்தமான தண்ணி guys. அவங்க ஆனால் ஜாலியாக தான் இருக்காங்க. தண்ணி மாற்றினாலும் மாற்றாட்டிங்க அவங்க கீழே இலை போடும்.
அந்த அது பழுத்துருச்சு பாரு, அது பிடுங்கணும்டா, ஏதாவது கொத்திக்கணுமா, அது பிடுங்கிட்டு கொண்டாந்து வச்சுக்க. எட்டலையா? வேணா கொத்திடும், இல்லைன்னா மரத்தில் இருந்தால் ஏதாவது கொத்திடும். பேட்ஸுக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது திங்கிறதுக்கு. பழம் இருந்தால் அதை கொத்திடும். ஆமாம், கற்பூரவல்லியில் வாங்க கிளிக்கி போடுவோம். முத்துமினா வீட்டுக்கு போனால் கொண்டு போகலாம். திங்கக்கிழமை அவனுக்கு லீவ் விட்டாங்கன்னா அங்கே போகலாம். திருச்சி போய் கொண்டு போய்கிட்டு போட்டாச்சு. பாய் 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 பாய். அவங்க இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஜாலியாக இருப்பாங்க. அவங்க என்ன ரிஸ்க்கு. ஆமாம், பறக்கட்டும். விளையாடுறதுக்கு பறக்கிறதுக்கு அந்த கூண்டுக்குள்ளே பறந்துக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. எதை பற்றியும் ஃபீல் பண்ணுறதில்ல, ஜாலியாக இருக்காங்க. இப்போ கொஞ்சம் வயசாச்சு, அதனால முட்டை போடலை, இல்லைன்னா முட்டை போட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பீட்ரூட்டு தோல் சீவி இப்படி சீவி கொட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. பீட்ரூட்டு இதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கிறது இல்லை. பீட்ரூட்டை வாங்கி போட்டால் கூட அப்படியே கிடக்கும். இந்த மாதிரி செய்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்படி நம்ம கொஞ்சம் நறுக்கி செஞ்சோம்னா அது கடிக்கிச்சு திங்க சாப்பிட்ற கஷ்டமாக இருக்குது. இப்படி துருவி செஞ்சோம்னா நல்லா இருக்கும் சாப்பிட. ஆனால் துருவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் இப்போ எல்லாரும் பிள்ளைகளுக்கு மிக்சியில் அடித்து போட்டு தோசை மாவோட கலந்து பீட்ரூட் தோசை ஆகி கொடுக்குறாரு. பிள்ளைகளுக்கு அந்த சத்து சேரணும்னு பீட்ரூட்டு தோசை நல்லா தான் இருக்காது. இதை அப்படியே அரைச்சிவிட்டு தோசை மாவோட கலந்துட்டு கொடுக்குறாரு. அரைச்சி விட்டுன்னா பீட்ரூட்டை சின்ன சின்ன நறுக்கிக்குவாங்க. இந்த மாதிரி இது பண்ணிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டு அது தோசை மாவோட கலந்துட்டு கொடுக்குறாங்க. அது ரெட் கலராக இருக்குது, பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட. வெள்ளை தோசையை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. கலர் கலராக கேட்குதுங்க எல்லாம். பீட்ரூட்டில் மட்டும்தான் தோசை அப்படியே ஊற்ற முடியுமா? ஆமாம், பீட்ரூட்டில் மட்டும்தான் தோசை ஊற்ற முடியும். வேறு எதுலேயும் சொல்லுங்கள். இந்த முட்டைக்கோசெல்லாம் இதெல்லாம் போடுறாங்க, அது என்னது சிக்கன் ரைஸ்லாம் போடுறாங்க. எது? முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ், ஆமாம். அது அதோட ஒத்து வந்துடும் போது. சிக்கன் ரைஸ் நல்லா தான் இருக்கும். அது இப்போ போடுறாங்களே இல்லையா நம்ம ஊரில்? போடுறாங்க. குட்டி குட்டியாக சிக்கனை வறுத்து போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அது சிக்கன் தானா வேறு எதுவுமானது இல்லை. வலிக்கு நம்ம சாப்பிட்டதுண்டா? சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கும் அதுவும். அது இப்போ நம்ம வாங்குறதே இல்லைல்ல. அது அப்பவே 80 ரூபா சொன்னாங்க. இப்போ நாங்கள் முட்டை பரோட்டாக்கு மாறிட்டாங்க. முட்டை பரோட்டாவுக்கு மாறிட்டோம். முட்டை பரோட்டா ரொம்ப காரமாக போடுறாங்க, அதனால அது கைவிட வேண்டியது. முட்டை ஹெல்த்துக்கு நல்லதுன்ட்டுதான் சரி அதை வாங்கிட்டு பண்ணால் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக போடுறாங்க. இடையில நூடுல்ஸ் பாக்கெட்லாம் வாங்கினீங்கல்ல? ஆமாம், அது 2-3 ஆட்டி கிண்டுறோம். ஆமாம், நூடுல்ஸ் ரொம்ப கெடுதிங்க போய். அதனால நூடுல்ஸ் வாங்கக்கூடாது. முடிஞ்சிருக்காங்க. இந்த இன்னும் 2-3 இந்த இதை இப்போ இங்கே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? இதை கொண்டு போயிட்டு இருச்சட்டி வச்சு வெங்காயம் நறுக்கி, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு இதை போட்டு நல்லா கிண்ணி இதுன்னு விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் இருந்தா தேங்காய் துருவி போட்டால் பொரியல் முடிஞ்சிச்சு. பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல். அது நறுக்கிறது என்ன புதுசாக இருக்குது. அந்த இதெல்லாம் எப்போ வாங்கினது நல்லா உழைக்குது. இதெல்லாம் வாங்கி 30 வருஷம் இருக்கும். நீங்கள் வாங்கினதா? இல்லை. ஆமாம், நான் வாங்கினது. இதெல்லாம் ஆயா வைக்கிறதுக்கு அப்போல்லாம் இல்லை. அப்போல்லாம் இந்த மாதிரி ஜாமெல்லாம் வரல எங்களுக்கு கல்யாணத்துக்கு போதெல்லாம். ஆனால் இதுலேயே சில்வர் வந்துருப்பாங்க. ஆமாம், சில்வர் இருக்கு, நான் வச்சிருக்கேன். அதுவும் நான் இங்கே சந்தையில் வாங்கினேன். அதுவும் 20 ரூபாய் என்னும் போதே சந்தையில் வாங்கினேன். இந்த நேற்று துருவினேன் பாரு ஒரு சின்ன. ஆமாம், அது ஒன்று. அது ரொம்ப கை கிடக்கும். கை கிடக்கும்.
இது கொஞ்சம் பெருசு இல்லை. ஆமாம். இது வந்து அதுக்கு 2 ரைப்பா கொஞ்சம் பெருசாக வேணாலும் பெருசாக கிண்டிக்கலாம், சின்னமாக வேணாலும் சின்னமாக. ஆமாம். இது கொஞ்சம் நீளத்துக்கு இப்படி இப்படி தேய்க்கலாம். நீங்கள் இது இப்போ பெருசாக போடுறீங்களா சின்னமாக பண்ணிக்கலாம்? இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் துருவல். ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப குட்டி நேற்று பண்ணது. அந்த குட்டியா விழுகும் போல இது போதும். அது இங்கே வாங்கினீங்க? அதுவும் இங்கே தான் வாங்கிங்களா? அது தெரியல, அது வாங்கி நாளாச்சு. அதுவுமே இதெல்லாம் லாங் லைஃப் கிடைக்காது. பட் எப்போதும் நம்ம ரொம்ப செய்யறதில்ல, எப்பயாவது இருக்காதானே செய்யறோம். பீட்ரூட் அதுவும் துருவி செய்யறது இல்லைன்னா பீட்ரூட்டில் வேறு ஏதாவது பொரியல் செஞ்சுருவாங்க. ஆமாம். உருளைக்கிழங்கு கேரட்டை போட்டு செய்வீங்கல்ல? ஆமாம். போதும். இது தேங்காய் இருந்துருக்கணும். இது கிடக்கட்டும். இது அப்புறம் நான் எப்பயாவது குடிச்சிக்கலாம். நான் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன், அப்போ நறுக்கி குடிச்சிக்கலாம். பீட்ரூட் ரெடி. இது போதும். இதுக்கு மேலே சாப்பிட மாட்டோம். இது சமைச்சு சாப்பிடவும் இனிச்சாப்பில் இருக்கு. அதனால ஒரு வெஞ்சன மாதிரியே தோணலை. அதனால தான் பாதி விருப்பம் இல்லை. அடுத்து தேங்காய் எடுத்துக்கிறாங்க. ஆமாம். ஆனால் உடம்புக்கு நல்லதுங்கிறாங்களேக்கா வேண்டிட்டு இது வேண்டியது. தேங்காய் திருக்கி இது பீட்ரூட்டோடு சேர்க்கறதுக்கா மம்மி? ஆமாம். பீட்ரூட் பொரியலுக்கு கொஞ்சம் முட்டை குழம்பு. இன்னைக்கு முட்டை குழம்பு பீட்ரூட்டும். ஆமாம். முட்டை குழம்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஊற்றுறோம்ல, அதோட தேங்காயும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறோம். நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை, முட்டை குழம்பு. மதியத்துக்கு சுட சுட சாதம். அவனுக்கு சாப்பாடு கட்டிட்டேன், மீதி சாதம் தான் அது. சுட சுட சாதம், முட்டை குழம்பு, பீட்ரூட்டு பொரியல். எனக்கு சப்பாத்தி நேற்று சுட்டது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்க போகிறேன். முட்டை குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.